கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சமூக நீதியினுடைய காவலர் பேரன்பிற்குரிய ஐயா திரு அதியமான் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பசுவை பெரு பாரதி அவர்களே, தொடக்க உரையாற்றி இருக்கின்ற அன்பிற்குரிய திரு கோவை ரவிக்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற திரு பெருமாவளவன் அவர்களே, அன்பிற்குரிய திரு ரமேஷ் அவர்களே, திரு சுப்பிரமணிய அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, திரு பூபதி அவர்களே, திரு நாகம்மாள் அவர்களே, பழனிசாமி அவர்களே, அங்கம்மாள் அவர்களே, சின்னத்தம்பி அவர்களே, ஒன்றியத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் பெருமாள் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, பழனிசாமி என்ற குணா அவர்களே, பாலகிருஷ்ணன் என்ற செல்வா அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, ராஜா என்ற பிரபு அவர்களே, சுரேஷ் அவர்களே, நன்றியுரையாற்றுகின்ற அன்பிற்குரிய திரு செந்தில்மணி உள்ளிட்ட மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆதிதமிழர் பேரவையினுடைய மாவட்ட ஒன்றியத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, பொதுவா ஐயாவோட கூட்டம்னா கொஞ்சம் முழுமையா இருந்து அவருடைய பேச்சை கேட்க வேண்டும். அதுக்குதான் முன்னாடி அண்ணன் கிட்ட சொன்னேன், ஐயா பேசுற வரைக்கும் முழுமையா பேசட்டும், அவர் முடிக்கின்ற வரை நிச்சயம் இருந்து அவருடைய உரையை கேட்டு கூட்டம் முடிந்த பிறகுதான் செல்வோம் என்ற உறுதியை சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்று மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டபத்தையும் திருவுருவ சிலையும் எழுப்பீறி அதை தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற விழாவாக இந்த பொதுக்கூட்டம் அமைந்திருக்கின்றன. மொத்தம் 10 இடங்களில் நடத்துவதற்கு திட்டமிட்டு இன்று 3வது கூட்டமாக நம்முடைய பரமத்தியில் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக நடைபெறுகின்றன. இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா திரு அதியமான் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் நம்முடைய அருந்ததிய சமுதாய மக்களுக்கு செய்திட்ட திட்டங்களையும் சட்டத்தின் மூலம் எடுத்து வைக்கப்பட்ட அந்த முன்னெடுப்புகளையும் இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள். குறிப்பாக 3% இடஒதுக்கீட்டை பற்றி பெருமையோடு இங்கே ஐயா அவர்கள் எடுத்து சொல்கின்ற பொழுது இன்னும் பல இளம் தலைமுறைகள் அதை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த 3% இடஒதுக்கீடு எப்படி நமக்கு கிடைத்தது, எவரால் நமக்கு கிடைத்தது, அதை யாரெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் எதிர்த்தார்கள், நாம் இதுவரை பல ஆண்டுகளாக யாரை நம்பி இருந்தோம், இப்பொழுது நமக்காக திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் யார் என்பதை வரக்கூடிய தலைமுறைகள் சிந்தித்து பார்த்து என்றும் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு ஐயா அதியமான் வழியில் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்தில் அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அனைத்து மாவட்டத்திற்குமான வளர்ச்சி, அனைத்து சமுதாயத்திற்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தோடு நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 3% இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு நினைவு மண்டபம் திருவுருவ சிலைகளாக இருந்தாலும் சரி, அரசனுடைய அந்த வழிகாட்டுதலில் இன்னும் பல திட்டங்களாக இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும் என்ற சிந்தனையோடு சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஐயா அவர்களுக்கு சுட்டிக்காட்டியதை போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏறத்தாழ 1,31,00,000 தாய்மார்கள் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை பெறுகின்றார்கள். அவர்கள் என்னை பொறுத்தவரை மிக பெரும்பான்மையாக பயன்படக்கூடியவர்கள் நம்முடைய அருந்ததிய சொந்தங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, காலை உணவு திட்டம், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய
அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக செயல்படுத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள் காலையிலே வேலைக்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய குழந்தையோ பேர குழந்தையோ உணவில்லாமல் பள்ளிக்கு செல்கிறது என்ற வருத்தம் இருக்கக்கூடிய சூழலை மாற்றி அவர்கள் வேலைக்கு சென்றாலும் கூட அந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு நான் இருக்கிறேன் என்ற சிறப்பு வாய்ந்த திட்டமாக முதலமைச்சர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அதேபோல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக, தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாணவ செல்வங்கள், குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். என்னுடைய எண்ணமெல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐயா அதிகமானவர்கள் அவிநாசி தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் உங்கள் சார்பாக சொல்வது, மாண்பு முதலமைச்சருடைய சார்பாக உங்களிடத்திலே நான் சொல்வதெல்லாம் உங்களுடைய குரலாக, நம்முடைய குரலாக சட்டமன்றத்தில் ஐயா அதியமான் போன்றவருடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும். மக்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லக்கூடிய சூழல் அமைய வேண்டும். அதற்கு நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்றும் ஐயா அதியமான் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்ற உறுதியை மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு பகிர்ந்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை இங்கே பரம்பத்தியில் நடத்துவதற்கான அனுமதிகளையும் கொடுத்து இந்த கூட்டத்திலேயும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற ஐயா அதியமான் அவர்களுக்கு நாம் அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை என்போடு தெரிவித்துக் கொண்டு, நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். உங்களுடைய தேவைகள் எதுவிருந்தாலும் உங்கள் சகோதரனாக, நண்பனாக என்னிடத்தில் உரிமையோடு சொல்லலாம். அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு நிச்சயம் இருக்கிறது. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்மை ஆளக்கூடிய முதலமைச்சர், நமக்கான முதலமைச்சர், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்தாலும், அவர்கள் நமக்கு நிதிகளை தர மறுத்தாலும், தமிழ்நாட்டின் அரசனுடைய நிதிகளை கொண்டு தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்து அனைவரும் ஒன்றுபட்டு முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்து வாக்களித்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி, வணக்கம்.